பராந்தகன். அத்தியாயம் 10. இரவு உணவுக்கு பிறகு நடந்தவைகளை யோசித்தபடியே இங்கும் அங்கும் நடமாடுவது அருண்மொழியின் இயல்பு. ஆனால் இம்முறை நடமாடும் எண்ணமில்லை. மனம் முழுவதும் அந்த சுரங்க வழியிலேயே பயணித்துக் கொண்டிருந்தது. வெளியே காவலர்கள் விழிப்புடன் இருப்பது தெரிந்தது. இன்னொரு முறை சென்று பார்ப்போமா என்ற எண்ணம் தலைக்கு ஏற மெல்ல சுந்தர சோழருக்கான அறையை நோக்கி நடந்தார். கொஞ்சம் கூட பிசிறில்லாமல் சுவற்றோடு சுவராக அமைக்கப்பட்டிருந்த அந்த சுரங்க வழியின் கதவை திறந்தார். மெல்ல மெல்ல அதை நகர்த்தி கீழிறங்கும் படிக்கட்டுகளை கவனித்தார். கையில் பிடித்திருந்த விளக்கின் வெளிச்சம் படிகளின் மேல் விழ ஏதோ ஒன்று மினுமினுப்பது போல தெரிந்தது. ஒரு சிறு கோடு போல. என்ன அது? சிறு ஊசி போல தெரிகிறதே. மெல்ல அமர்ந்து கவனமாக அந்த ஊசியை கையில் எடுத்து திருப்பி திருப்பி பார்த்தார். சட்டென்று அடையாளம் கண்டு கொண்டார். இது சேர தேச காடுகளில் விலங்குகளை மயக்கமுற செய்ய பயன்படுத்தும் குழலூசி. பெரும்பாலும் அபாயகரமான விலங்குகளான சிங்கம், புலி, மதம் கொண்ட யானை போன்றவற்றை மயக்கமுற செய்யும் ஊசி. இதை குழல் போன்ற வடிவில் உள்ள ஒரு உருளைக்குள் செலுத்தி வாயில் வைத்து ஊத மயக்கமுறும் விலங்குகள். இது எப்படி இங்கே? எவர் கொண்டு வந்திருப்பார்கள்? சட்டென்று அருண்மொழியின் புலன்கள் விழித்தன. ஓ, இதை பயன்படுத்தித்தான் எம் தமையனை செயலிழக்க வைத்தார்களா? எவருக்குமே அடங்காத சோழேந்திர வேங்கையான ஆதித்த கரிகாலனை இதை பயன்படுத்தித்தான் மயக்கமுற செய்தார்களா? அதனால்தான் கொன்று சென்று துரோகிகள் எவருடைய சடலமும் இங்கு கிடைக்கவில்லையா? கைலாயநாதர் கோவிலில் இருந்த சுரங்க வழியாக இங்கு வந்திருக்கிறார்கள். ஆதித்தனின் பக்கத்து அறையான சுந்தர சோழரின் அறையின் மூலம் நுழைந்து காத்திருந்திருக்கிறார்கள். ஆதித்தன் சற்று ஏமாந்த வேளையில் 2 அறைகளுக்கும் இடையில் உள்ள கதவு வழியாக உள்ளே நுழைந்து இந்த குழலூசி மூலம் அவனை செயலிழக்க செய்த பின்பு கொன்றிருக்கிறார்கள். சிம்மத்தை நேரடியாக சந்திக்க இயலாத துரோகிகள் சூழ்ச்சியின் மூலம் வீழ்த்தி இருக்கிறார்கள். அத்துணை எளிதாக மடிந்து விடுபவனா எம் தமையன்? நினைக்கும் போதே கண்கள் சிவப்பு ஏறின அருண்மொழிக்கு. உடலின் ஒட்டுமொத்த குருதியும் தலைக்கு ஏறின. எப்படி உள்ளே நுழைந்தார்கள் என்பது தெரிந்துவிட்டது. எப்படி கொன்றார்கள் என்பதும் தெரிந்துவிட்டது. யார் என்பது மட்டுமே தெரியவில்லை. விரைவில் அதுவும் தெரிய வரும். அண்ணா, விடமாட்டேன் அவர்களை. எவரென்று தெரிந்த பின்பு மரணத்தை விட கொடிய தண்டனையை அவர்களுக்கு அளிப்பேன். நீ பட்ட வேதனைகள் அத்தனையையும் பட வைப்பேன். இது ஓரிருவர் செயல் அல்ல. ஒரு கூட்டமே சேர்ந்து அழித்திருக்கிறது உன்னை. அத்தனை பேரையும் உன்னிடமே அனுப்பி வைப்பேன் அண்ணா. இது உன் மீது ஆணை. நிச்சயம் நிறைவேற்றுவேன். மனதிற்குள் சூர் உழைத்து கொண்டார் அருண்மொழி. உடலின் வேகமும் பதட்டமும் இன்னும் குறையவில்லை. அதற்கு மேல் செல்ல வேண்டாம் இன்று என்ற முடிவோடு மேலேறினார். சுரங்க வாயிலின் கதவை மூடினார். மெல்ல தம் தமையனின் அறைக்கு திரும்பினார். அங்கிருந்த ஆசனத்தில் அமர்ந்தார். ஆவேசப்படாதே அருண்மொழி, ஆத்திரப்படாதே, நிதானமாக யோசி. இந்த பொன் மாளிகையில் சுரங்க வழி அமைத்திருப்பது பற்றி உன்னிடம் கூட கூறவில்லை உன் தமையன். தந்தையும் தாயும் நினைத்த போதெல்லாம் கைலாயநாதரை தரிசிக்க செய்த ஏற்பாடு இது. இப்போது இதை அறிந்த உன் தமையனோ தாயோ தந்தையோ இல்லை. உன்னிடமே கூறவில்லை என்ற பின்பு வேறு எவரிடமும் கூறியிருக்க வாய்ப்புமில்லை. அத்துணை எளிதாக தோண்டிவிடக்கூடியதல்ல இந்த சுரங்க வழி. குறைந்தபட்சம் 3 பேராவது இதற்காக தனியே உழைத்திருக்க வேண்டும். உள்ளே இருந்து மண் அள்ள ஒருவர், அதனை வெளியில் வாங்கி அகற்ற ஒருவர், குழி தோண்ட ஒருவர் என்று குறைந்தபட்சம் 3 பேர்களாவது நிச்சயம் தேவை. அவர்களுக்கு மட்டுமே இப்படி ஒரு சுரங்க வழி இருப்பது தெரிந்திருக்கும். பிறகு அது எப்படி எதிரிகளுக்கு தெரிய வந்தது? கோயில் வழியை பொன் மாளிகைக்குள் நுழையலாம் என்பது ஆதித்தனை கொன்ற துரோகிகளுக்கு எப்படி தெரிய வந்தது? ஆதித்தன் கூற வாய்ப்பில்லை. தந்தையோ தாயோ இதை யாரிடமும் அறிவித்திருக்க இயலாது. எனில் இவ்விஷயம் இதை அமைத்தவர்களால் மட்டுமே கசிந்திருக்க இயலும். அவர்களை தேடு. எவரிடம் கூறப்பட்டது என்பதை சேகரி. இன்னொரு புறம் இந்த விஷயம் பார்த்திவேந்திரனுக்கு தெரிய வாய்ப்புள்ளது. உன் தமையனின் நண்பன் அவன். ஒருவேளை ஆதித்தனே இது பற்றி அவனிடம் கூறியிருக்க முடியும். அதனையும் உறுதி செய்து கொள். எந்த ஒரு சிறு விஷயத்தையும் தவிர்த்து விடாதே. உள்ளிருந்து ஒரு குரல் அலறியது அருண்மொழிக்கு. சட்டென்று ஒரு யோசனை தோன்ற வாயில் வந்தார். அங்கிருந்த காவலர்கள் வணங்கியபடி நிற்க, இவ்விடத்தின் தலைமை காவலர் யார் என்று கேட்க, நான் தான் இளவரசே, என் பெயர் கருமாணிக்கம் என்று கூறியபடியே முன்னே வந்தான் ஒரு மத்திம வயது காவலன். நல்லது. எத்தனை காலமாக இப்பொன் மாளிகை காவலில் உள்ளீர்? இதை கட்ட ஆரம்பத்திலிருந்தே இங்குதான் பணியில் உள்ளேன் இளவரசே. நல்லது, சற்று உள்ளே வாருங்கள் என்று அவனை அழைத்து கொண்டு முன் அறைக்கு சென்றார் அருண்மொழி. தனது ஆசனத்தில் அமர்ந்தபடியே அவனை கூர்ந்து கவனித்தார். மத்திம வயது ஆள். வாழ்வின் அடிப்படை இந்நேரம் அறிந்திருப்பான். நேருக்கு நேராக கண்களை சந்தித்து பேசுகிறான். பேசும்போது வார்த்தைகளில் தடுமாற்றமோ உடல் இயல்பில் மாறுதலோ இல்லை.
இவனால் எது பற்றியும் பொய் பேச இயலாது. இவனிடம் கேட்கலாம். தனக்குள் ஒரு முடிவெடுத்து கொண்ட அருண்மொழி அவனை நோக்கி கேள்வியை எழுப்பினார். நன்றாக யோசித்து சொல்லுங்கள். இந்த பொன் மாளிகை கட்டப்படும் விதத்தில் ஏதாவது வித்தியாசமாக நீங்கள் உணர்ந்தீர்களா? சற்று யோசித்த கருமாணிக்கம் சட்டென்று அமுகமும் பிரகாசமாகியது. ஆம் இளவரசே, இதை கட்ட ஆரம்பிக்கும் போதே பெரும் குழப்பம் எனக்குள். எப்போதுமே ஒரு கட்டிடம் ஆரம்பிக்கப்படும் போது அஸ்திவாரமே முதன்மையாக எழுப்பப்படும். அதன் பிறகு அதன் மேல் கட்டுமானம், கடைசியாகத்தான் சுற்றுச்சுவர். ஆனால் இப்பொன் மாளிகையில் முதலில் எழுப்பப்பட்டது சுற்றுச்சுவர்தான். முன்புறம் ஒரு அகலமான வழி விடப்பட்டு அதன் மூலமாகவே பொருட்கள் உள்ளே சென்றன. சுற்றிலும் சுவர் செங்கற்களால், அதுவும் 2 பனை உயரத்துக்கு. எதற்கு என்று கேட்டபோது பலவிதமான காரணங்கள் சொல்லப்பட்டன. பாதுகாப்புக்காக என, கண் திருஷ்டி படாமல் தவிர்க்க என்று பல காரணங்கள். ஆனால் எனக்கு உடன்பாடில்லை எந்த காரணத்திலும். அதை உறுதி செய்வது போல பொன் மாளிகை ஓரளவு எழும்பிய பிறகு மேல்தள வேலை வரும்போது சுற்றுச்சுவர் முழுவதையுமே தகர்த்தெறிந்து விட்டனர். அதன் பிறகு அது கட்டப்படவும் இல்லை. தமது தமையனின் புத்தி கூர்மையை தனக்குள் மெச்சிக்கொண்டார் அருண்மொழி. சுரங்க வழி அமைக்கும் வரை பெரும் மறைப்பாக சுவர் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பது புரிந்தது. அதன் பின்பு சுரங்க வழி அமைத்த பின்பு சுற்றுச்சுவரை நீக்கி இருக்கிறார்கள் என்பதும் தெரிந்தது. அப்படியா? நல்லது, இருக்கட்டும். இன்னொரு கேள்வி உங்களிடம். பொன் மாளிகை கட்ட ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த சுற்றுச்சுவர் இடிக்கப்படும் வரையிலான இடைப்பட்ட காலத்தில் ஏதாவது ஒரு காரணத்திற்காக எப்போதாவது கைலாயநாதர் கோயில் ஓரிரு நாட்கள் திறவாமல் மூடப்பட்டதா? நன்றாக நினைவுபடுத்தி கூறுங்கள். கண்களை சுருக்கி கொண்டு யோசித்தான் கருமாணிக்கம். கைலாயநாதர் கோயில் மூடப்படவே இயலாத ஒன்றாயிற்றே. எப்போதாவது மூடியிருந்தார்களா? அதுவும் ஆதித்த கரிகாலர் இங்கு பொன் மாளிகை கட்டும் சமயத்தில்? அப்படி ஏதும் நடந்ததாக தெரியவில்லையே. வாய்ப்பே இல்லையே என்று கூறப்போனவனுக்கு சட்டென்று அந்த ஒரு நாள் ஞாபகம் வந்தது. ஆம் இளவரசே, ஆம். ஒரு நாள், ஒரே ஒரு நாள் மூடப்பட்டது. ஆலயத்தினுள் ஒரு பசு இறந்துவிட்டது. என்ன காரணம் என்று தெரியவில்லை. கோமாதா என்பதால் தீட்டு கழித்து ஆகம காரியங்களை நிறைவேற்ற ஒரே ஒரு நாள் மூடப்பட்டது. அருண்மொழியின் முகம் பிரகாசமாகியது. நல்லது. என் கணக்குப்படி அநேகமாக அந்த நிகழ்விற்கு பிறகுதான் இந்த மாளிகையின் சுற்றுச்சுவரும் நீக்கப்பட்டிருக்கும். சரிதானே? ஆம் இளவரசே, அப்படித்தான் நடந்தது. ஆக பொன் மாளிகையின் உள்பக்கமிருந்தே சுரங்க வழி தோண்டப்பட்டுள்ளது. அது வெளிவரும் பகுதி கைலாயநாதர் ஆலயத்தினுள் என்று அறிந்த பிறகு சரியான நேரம் பார்த்து கோயில் மூடப்பட்ட நாளில் அந்த பணியும் முடிக்கப்பட்டுள்ளது. அதனாலேயே இச்சுரங்க வழி பற்றி எவருமே அறிய முடியாமல் போயிருக்கிறது என தனக்குள் ஒரு முடிவுக்கு வந்தான் அருண்மொழி. என்றாலும் இது பற்றிய ரகசியம் இதை அமைத்தவர்கள் மூலமே கசிந்திருக்க இயலும் என்பதில் ஐயமில்லை. எவர் இதை அமைத்தார்கள் என்பதை கண்டறிதலே இப்போதைக்கு முக்கியம் என்று நினைத்தவர் கருமாணிக்கம், இந்த பொன் மாளிகை கட்டிடக்கலையில் பணியாற்றிய தலைமை கட்டிடக் கலைஞர் யார் யார் என்று கேட்டார். 3 இளவரசி. அதில் எவருமே தற்போது உயிரோடு இல்லை என கருமாணிக்கம் கூறியதை கேட்டு அதிர்ந்தார். ஒருவர் கூட இல்லையா? ஏன், என்னவாயிற்று? ஒருவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார். மற்றொருவர் தனது கிராமத்துக்கு சென்றிருக்கும் போது பாம்பு தீண்டி இறந்து போனதாக தகவல். 3ஆமவர் ஒரு தோப்பில் கழுத்து அறுபட்டு இறந்து கிடந்தார். எப்படி, எவர் தாக்கியது என்பது இதுவரை தெரியவில்லை. எவரோ இருவர் அவரை வீட்டிலிருந்து ஏதோ கட்டிட வேலை உள்ளது என்று கூறி அழைத்து சென்றதாக தகவல் மட்டுமே தெரிந்தது விசாரணையில். எவர், என்னவென்று சரியான குறியீடுகள் இல்லை. அந்த 3ஆமவர் எந்த ஊரை சேர்ந்தவர்? உடையார்குடி வீரநாராயணபுரத்தினை சேர்ந்தவர். அந்தனரா? இல்லை இளவரசே. ஆனால் அந்தனர் குடியிருப்புக்கு அருகேதான் அவரது இல்லமும் என்று கேள்வி. இத்தனை விவரங்கள் தங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவும் இத்தனை வருடம் கடந்தும் நினைவில் உள்ளதே. இளவரசே, நான் ஆதித்த கரிகாலர் காலத்திய காவலன். அவராலேயே இந்த பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று பதிலளித்த கருமாணிக்கத்தை பெருமையோடு பார்த்தார் அருண்மொழி. நல்லது. உங்களை போன்றோரின் திறமையும் உழைப்புமே சோழத்தை இன்று வரை தாங்கி பிடித்துள்ளது என்பதில் ஐயமே இல்லை என்று அருண்மொழி அவனை பாராட்டி முடிக்க, அதே நேரம் வெளியிலிருந்து விடாதே, பிடி அவனை, கொல்லுங்கள் அவனை என்று குரல்கள் கேட்க, கூடவே வாளோடு வாள் மோதும் ஓசையும் கேட்க தனது உடை வாளை கையிலேந்தி வெளியேறினார் அருண்மொழி வாசல் நோக்கி. அவருக்கு முன்பேயே தனது வாளோடு வாசல் நோக்கி ஓடினார் கருமாணிக்கம். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 11. அடே, மரியாதையாக அந்த ஓலையை கொடுத்துவிட்டு ஓடிவிடு. உயிராவது மிஞ்சும்.
அலறினான் மலையனூரான் தனது புறவையிலிருந்து இறங்காமலேயே. அவனது குரலை சற்றும் மதிக்காமல் தன்னை சுற்றி சூழ்ந்து வரும் வீரர்களை எப்படி மறிக்கலாம் என கணக்கிடலானான் சுந்தரேசன். பின்புறமாய் வந்த பொன் மாளிகைக்கு காவலிருந்த வீரர்கள் தங்களது தாக்குதலை தொடங்க அவர்களை தனது வாளால் தடுத்து போராட ஆரம்பித்தான். அதே நேரம் அவனை துரத்தி வந்த வீரர்களும் மறுபுறம் பாய்ந்து தாக்க வேகமாக தனது வாளை சுழற்ற ஆரம்பித்தான் சுந்தரேசன். அவனது வேகம் அந்த வீரர்களையே தடுமாற வைத்தது. தாக்க வந்த இரு வீரர்கள் தோளில் காயத்தோடு தங்கள் வாட்களையும் இழந்தனர் சுந்தரேசனிடம். மற்ற இருவருக்கு தொடையில் வெட்டு விழுந்தது. சுந்தரேசனின் இடது தோளில் ஆழமாக ஒரு வீரனின் வாள் பதிய வலியை வெளிக்காட்டாமல் குருதி வழிய போராடினான் சுந்தரேசன். அவ்வப்போது தான் கட்டி வந்த தனது புரவி எவர் கண்ணிலும் படாமல் அங்கேயே நிற்கிறதா என்று பார்வையாலேயே துழாவினான். தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருந்தது. மார்பில், தோளில், வலது முழங்கையில் என வீரர்களின் வாள் வெட்டுக்களை தாங்கியிருந்த சுந்தரேசன் அதே காயங்களை தாக்கிய வீரர்களுக்கும் பரிசளித்தான். நிறுத்துங்கள் என்ற தலைமை காவலன் கருமாணிக்கத்தின் குரல் அத்தனை பேரையும் கட்டி போட அனைவரின் பார்வையும் பொன் மாளிகையின் வாசல்புறம் செல்ல அங்கே கையில் தனது உடை வாளோடு நின்றிருந்த அருண்மொழி அவர்களது கண்களில் பட்டார். இளவரசர், இளவரசர் அருண்மொழி என்று ஒருவருக்கொருவர் கூறியபடி தங்களின் உடை வாளை உள்ளே வைக்க அருண்மொழி என்ற வார்த்தையை கேட்டதும் அதிர்ந்து எச்சரிக்கையானான் மலையனூரான். இளவரசரிடம் சிக்கிக்கொண்டால் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டி வரும். என்ன ஓலை, எவர் கொடுத்து அனுப்பியது, எவரிடம் சேர்க்க என்ற கேள்விகளுக்கு சோழத்தின் இளவரசர் கேட்டால் பதில் கூறியே ஆக வேண்டும். அது மட்டுமின்றி தன்னை பற்றி முழுமையாக அறிந்த சுந்தரேசன் தான் அறிந்ததை குடிபோதையில் நான் உளறியதை கூறிவிட்டால் நடக்கப் போவதை நினைக்கும் போதே உடல் நடுங்கிற்று மலையனூரானுக்கு. என்ன செய்வது என்று தெரியாமல் மிரண்டு போன வேளையில், சுந்தரேசா, நீயா? உன்னையா தாக்குகிறார்கள் எமது வீரர்கள்? என்ன குற்றம் செய்தான் இவன் என்று நீங்களே தண்டனை அளிக்க துணிந்து விட்டீர்கள் என்று சீற்றமாக கேட்டவாறே அருண்மொழி சுந்தரேசனை நெருங்க சப்த நாடியும் ஒடுங்கி போனது மலையனூரானுக்கு. என்ன செய்யலாம், எப்படி தப்பிக்கலாம்? மனதில் யோசனை குறுக்கும் நெடுக்குமாக ஓட ஆரம்பிக்க, ஆம், அதுதான் சரியான வழி, வேறு வழி இல்லை என்று தனக்குள் முடிவெடுத்த மலையனூரான் எவருமே எதிர்பாராத நேரம் தன்னிடம் இருந்த குறுவாளை சுந்தரேசனை நோக்கி வீச, அது இளவரசர் அருண்மொழியை கைகூப்பி வணங்கி நின்றிருந்த சுந்தரேசனின் கழுத்தில் சரியாக இறங்கி முக்கிய இரத்த நாளத்தை துண்டித்துவிட்டு குத்தி நின்றது. அலறக்கூட இயலாமல் சுந்தரேசன் அப்படியே சாய, பிடியுங்கள் அவனை என்று அருண்மொழி ஆவேசத்தோடு அலற தனது புரவியை திருப்பிய வேகத்திலேயே இருட்டான பகுதி நோக்கி பறந்தான் மலையனூரான். அவனை தொடர்ந்து பிடிப்பதற்காக சோழ வீரர்கள் இருவரும் தத்தம் புரவிகளில் பறந்தனர். ஏறக்குறைய கீழே விழப்போகும் நிலையிலிருந்த சுந்தரேசனை ஓடிச் சென்று தாங்கி பிடித்தார் அருண்மொழி. என்னவாயிற்று சுந்தரேசா? ஏன் இவர்கள் உன்னை துரத்தி தாக்குகிறார்கள்? யார் அவன்? உன் மீது குறுவாள் எறிந்துவிட்டு தப்பி ஓடுவது? சோழ மண்டலத்து இளவரசன் அருண்மொழியின் நம்பிக்கைக்குரிய ஒற்றன் நீ என நெஞ்சு நிமிர்த்தி சொல்லி இருக்கலாமே இவர்களிடம். அதன்பின் எவருக்காவது உன்னை தொடும் தைரியம் வந்திருக்குமா? படபடவென்று கேள்விகளை எழுப்பினார் அருண்மொழி. உடனிருந்த அத்துணை பேரும் அதிர்ந்து போயினர். காயமுற்று உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் இவன் இளவரசனின் ஒற்றனா? இவனையா எவனோ ஒருவனின் பேச்சை கேட்டு தாக்கினோம்? மிரண்டு போயினர் வீரர்கள். அருண்மொழியின் எந்த ஒரு கேள்விக்கும் பதில் கூற இயலாமல் கழுத்தில் இறங்கிய குறுவாளால் வாய் திறக்க இயலாமல் துடித்தான் சுந்தரேசன். அருண்மொழியை கண்டு தனது கைகளை எங்கோ ஒரு திசையில் காட்டினான். அவன் காட்டிய திசை அவனது புரவி நின்றிருந்த இடம் என்பதை அருண்மொழியால் புரிந்து கொள்ள இயலாமல் அவரது கோபம் தடுத்து கொண்டிருந்தது. என்ன நடந்தது? யாராவது இங்கே அறிவீர்களா? வேங்கியின் கர்ஜனை அத்துணை பேரையும் உரைய வைத்தது. மலையனூரானோடு சேர்ந்து சுந்தரேசனை துரத்தி வந்து தாக்கிய சோழ வீரர்களில் ஒருவன் நடந்ததை விவரமாகவே கூறினான். வந்தவன் சோழத்தின் உபதளபதி என்பதாலேயே அவனுக்கு உதவியதாகவும் கூறினான். உபதளபதியா? யார் படையில்? பெயர் என்ன? எங்கிருந்து வந்தான்? என்ன ஓலை? எவர் கொடுத்து அனுப்பியது? ஏதாவது தெரியுமா? எதையாவது விசாரித்தீர்களா? எதற்கும் பதில் சொல்ல இயலாமல் தலை குனிந்து நின்றனர் வீரர்கள். எவனோ ஒருவன் உபதளபதி என்கிறான். நீங்களும் அவனை நம்பி எனது ஒற்றனையே தாக்கி இருக்கிறீர்கள். ஆதித்தனோடு மறைந்து விட்டதா தொண்டை மண்டலத்தின் அறிவும் திறனும்? இளவரசே, இவரும் தன்னை தங்களின் ஒற்றன் என கூறவே இல்லை. புத்திசாலித்தனமாக ஒரு வீரன் பதிலளிக்க, மடையர்களே, எந்த ஒரு ஒற்றனாவது பொதுவில் தன்னை வெளிப்படுத்தி கொள்வானா? பிடித்து தனிமையில் அல்லவா விசாரித்திருக்க வேண்டும். எடுத்த உடனேயே கொல்வதற்கு துணிந்து விட்டீர்களே. இதுதான் நமது சோழத்தின் தர்மமா?
துரோகியே என்று தெரிந்தாலும் அவன் தரப்பு நியாயங்களை கேட்ட பிறகுதானே தீர்ப்பளிப்பதும் தண்டிப்பதும் சோழத்தின் வழக்கம். இதையும் மறந்து போனீர்களா மூடர்களே? அருண்மொழியின் கோபம் எல்லை மீறியது. இளவரசர் எங்களை மன்னிக்க வேண்டும். அறியாமல் செய்த தவறு இது. வேண்டினான் வீரன் ஒருவன். இல்லை, இது ஆராயாமல் செய்த தவறு, தண்டனைக்குரியது என்பதை மறவாதீர்கள் என்று கூறியவனை தடுத்து நிறுத்தின சுந்தரேசனின் தீண்டல். என்ன சுந்தரேசா, சொல், என்ன வேண்டும்? எவராவது வைத்தியரை அழைத்து வர சென்றார்களா இல்லையா? உச்ச குரலில் இறைந்தார் அருண்மொழி. தனது புரவி நின்றிருந்த இடத்தை நோக்கி கையை உயர்த்தி காட்டினான் சுந்தரேசன். அருண்மொழியின் பார்வை அவன் காட்டிய திசையில் சென்று அங்கு இருட்டில் மறைவாக நின்றிருந்த புரவியின் மீது பட்டது. யாரங்கே? அங்கே கட்டியிருக்கும் புரவியை இழுத்து வாருங்கள். எவருடைய புரவி இது? குரல் கொடுத்தார் அருண்மொழி. அதற்குள் ஒரு வீரன் ஓடிச் சென்று அப்புரவியை இழுத்து வர, இவர் வந்த புரவிதான் இளவரசே இது என்று ஒரு வீரன் அடையாளம் காட்டினான். தன் புரவியை கண்ட சுந்தரேசன் உடல் மேல் எழும்பி கை உயர்த்தி ஏதோ கூற வர, வார்த்தைகள் வெளிவராமல் ஓ ஓ என்ற சப்தம் மட்டுமே கேட்க, அருள்மொழியை ஒரு ஏக்க பார்வை பார்த்தான். இரு கைகளையும் கூப்பி வணங்கினான். மெல்ல மெல்ல கண்களின் வழியே அருள்மொழியை பார்த்தபடியே அவனது உயிர் பிரிந்தது. தன் மடியிலேயே இறந்து கிடந்த தனது ஒற்றனின் மரணம் அருண்மொழியை நிலை குலைய வைத்தது. மெல்ல அவனை இறக்கி மண்ணில் படுக்க வைத்தார். தனது உடைவாளை எடுத்து அவன் நெஞ்சில் கீறினார். சுற்றியிருந்த வீரர்கள் தங்களின் வாட்களை உயர்த்தி சோழம் சோழம் என்று கூக்குரலிட, உன் போன்ற வீரர்களின் தியாகத்தால் தான் இன்னமும் சோழம் நிலை கொண்டு வாழ்கிறது வீரனே. போய் வா, மீண்டும் சோழத்திலேயே பிறப்பெடுக்கும் வரம் பெற்று வா. அவசியம் உனக்காக காத்திருப்பேன் என்றார் அருண்மொழி. வீரர்கள் சுந்தரேசனின் சடலத்தை மரியாதையோடு எடுத்துச் செல்ல, அருண்மொழியின் பார்வை பட்டது சுந்தரேசனின் புரவி மீது. விழிகளில் உறைந்திருந்த நீர்த்துளிகளை எவரும் காணாது உதறிவிட்டு அப்புரவியின் அருகே சென்றார். புரவியின் கழுத்து, முகம், பிடரி, உடல் என்று எல்லா இடங்களிலும் தனது கையால் தடவினார். புரவியின் சேனத்தையும் ஆராய தொடங்கினார். சட்டென்று புரவி மீது பாய்ந்து ஏறினார். அதனை செலுத்தி சிறிது தூரம் பயணித்தார். எதிரே மலையனூரானை துரத்தி சென்ற 2 வீரர்களும் திரும்பி வர, என்னவாயிற்று என்று விசாரித்தார். தப்பித்து விட்டான் என்று தகவல் வர பல் கடித்தார். பரவாயில்லை, அவன் சென்ற வழியே அவனை பின்தொடர்ந்து செல்லுங்கள். வழி முழுவதும் விசாரித்தபடியே செல்லுங்கள். அநேகமாக தெற்கு பக்கமாகவே சென்றிருக்கக்கூடும். மல்லை கடல்புறத்தில் ஆராயுங்கள். அங்கிருந்து கடல்புறமாகவே புகார் வரை செல்லுங்கள். நிச்சயம் இடையிலேயே சிக்குவான். கிடைத்தால் பிடித்து விடாதீர்கள். அவனை பின்தொடருங்கள். எங்கே எவரிடத்தில் அடைக்கலமாகின்றான் என்ற செய்தி தெரியாமல் திரும்பாதீர்கள். தெரிந்தவுடன் உங்கள் இருவரில் ஒருவர் மட்டும் என்னை பழைய அறையில் சந்தியுங்கள். இன்னொருவன் அவன் மீதே கண் வைத்திருங்கள். எத்துணை மாதங்களானாலும் இது தெரியாமல் நீங்கள் திரும்பவே கூடாது. இது என் கட்டளை என்ற உறுதியோடு அருண்மொழி கூறியதை கேட்டதும் புரவியை மீண்டும் பொன் மாளிகை பக்கம் திருப்ப, எத்தேசையாக சேனத்தின் மீது கைப்பட மனதில் ஏதோ உறுத்தியது அருண்மொழிக்கு. மெல்ல சேனத்தின் உட்புறமாக கை நுழைத்தார். புரவியின் பிடரியின் கீழ்ப்பகுதியில் அத்துணை எளிதாக எவர் கண்ணோ கையோ பட முடியாத இடத்தில் மெல்லிய உருளையான பகுதி ஒன்று சேனத்தோடு இணைந்திருக்க சுற்றுமுற்றும் பார்த்தார். எவரும் இல்லை என்று உறுதி செய்து கொண்ட பிறகு புரவியினை திருப்பி வந்த வழியே செலுத்தினார். அப்படி செலுத்தும் போதே சட்டென்று அந்த உருளை பகுதியில் இருந்த ஓலையை எடுத்து தனது உடைவாளின் கைப்பிடி பகுதியில் சொருகினார். மெல்லியதோர் பிளவு அவ்வோலையை உள்வாங்கிக் கொண்டது. பொன் மாளிகையை நெருங்கினார். காத்திருந்த கருமாணிக்கத்திடம், இப்புரவியை தாங்களே பத்திரமாக கவனித்து வைத்திருங்கள். உங்களைப் போலவே சோழத்தினை நேசிக்கும் வீரன் ஒருவனின் சொத்து இது. உங்களிடம் இதனை ஒப்படைக்கிறேன் என்று கூறி புரவியினை தட்டி கொடுத்துவிட்டு பொன் மாளிகையினுள் நுழைந்தார் புயலென. ஏறக்குறைய 14 வருடத்துக்கு முன்பு இன்றைய அரசரான உத்தம சோழர் இளவரசன் மதுராந்தகனாக இருக்கும் போது தனது பிரம்மராயரான பரமேஸ்வரனுக்கு எழுதிய ஓலை அது. நாம் முன்பே திட்டமிட்டபடி தற்போது ஆதித்த கரிகாலனை எதுவும் செய்ய வேண்டாம் என்று எழுதி தனது லட்சணையிட்டு அனுப்பிய ஓலை அது. அது கையில் கிடைத்ததும் கிடைக்கவில்லை என்று கூறி ஓலையை கொண்டு வந்தவனையும் கொலை செய்துவிட்டு தம் தமையனான ரவிதாசனோடும் மலையனூரானோடும் இன்னும் சிலரோடும் சேர்ந்து கொண்டு ஆதித்த கரிகாலனை சாய்த்துவிட்ட பிறகு அதை வைத்துக்கொண்டே உத்தம சோழரின் மூலம் தனது எல்லா காரியங்களையும் பரமேஸ்வரன் சாதித்து கொண்டதற்கான காரணமான ஓலை அது. அவனிடமிருந்து மலையனூரானால் திருடப்பட்டு இப்போது சுந்தரேசனையும் பலி வாங்கிவிட்டு ஏதும் அறியாத பிள்ளையாய் அருண்மொழியின் இடைவாளோடு அடுத்த பலியை எதிர்பார்த்து பயணித்து கொண்டிருந்தது அந்த ஓலை. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.